இன்னைக்கு வாரந்தோறும் திங்கட்கிழமை நடக்கிற குன்னத்தூர் ஆட்டுச்சந்தை தான் பார்க்க போறோம். திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. திருப்பூர் மாவட்டத்துல நம்ம அதிகமா வீடியோ போடுறது நம்ம குட்டிப்புலி, திண்டுக்கல் குட்டிப்புலி. ஐயோ சாரி, திண்டுக்கல் குட்டிப்புலினே வருது. அண்ணா இல்ல, அவங்க பையனை முனியப்பொழுது தான் நம்ம வீடியோ எடுக்க போறோம். அவர் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன இந்த கருப்பாடு இந்த மாதிரி நிறைய ஆட்டுக்குட்டிகள் விற்பனை கொண்டு வந்திருக்காரு. என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்ண்ணா. வெல்கம் டு மக்கள் வண்டி யூடியூப் சேனல். ஆனா ஒரு 25 கொண்டுங்க இந்த வாரம் கொஞ்சம் மந்தமா தானே இருக்குங்களா? ஆமா, மழை நாள அப்படியா? அந்த பெரிய பெரிய ஆட்டுக்குட்டியில சேல்ஸ் பண்ணிட்டீங்க. சேல்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த கருப்பாடு கூட கொடுத்தாரு. ஓகே, அந்த பெரியாடு பூரமே சேல்ஸ் பண்ணிட்டீங்க. ஒரு ஊட்டி இருக்குண்ணா. அப்படியா? ஆமாண்ணா, கிடாய் ஒண்ணு இருக்குங்களா? ஓகே ஓகே. கொடியாட்டுல 2700 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆயிருக்குண்ணா. இல்ல மொத்தமாவே 1700 ரூபாய். அதான் சொல்றேன், 1700 ரூபாய் தான் ஸ்டார்டிங். சேலம் கருப்பு. ஆமா, சேலம் கருப்பு. கன்னியாடு இருக்கு. கன்னியாடுலாம் இருக்குங்களா? ஓகே ஓகே. சொல்லுங்க, ஒவ்வொரு ஸ்டார்ட் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா 2700 2500 கொடுத்துடலாம். அப்படி என்ன பக்கம் இருப்புங்க? ஆமாண்ணா, ஓகே. ஆனா ஒரு 20 நாள் குட்டினா. ஆமாண்ணா, 700 சொன்னா 2500 கொடுத்துடலாம்னா. கொடியாடுங்கிறீங்க, சொல்றீங்க ஒன்னும் புரியல எனக்கு. கால் ஊக்கத்தை பாருங்க, நெட்டை பாருங்க அப்படிங்கிறீங்களா? அதுதான் மெயின். ஆமாண்ணா, அந்த கால் ஊக்கம் நெட்டு அப்படி. சரி, ஓகே ஓகே ஓகே. சரி, ஃபைனலா என்ன ரேட் கொடுக்கலாங்க? ஆனா 2500 தான். அது கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொரு கம்பெனில வாங்கி நேர்ல வந்தீங்கன்னா ஓகேண்ணா. ஓகேண்ணா, அப்படியே வேற குட்டி இதை காட்டுங்க. ஓ, இந்த கண்ணி பாத்தீங்கன்னா ரெண்டுமே கிடாயாடுறீங்க. இல்ல கிடா இல்ல, ரெண்டு பொட்டை குட்டி தான். ரெண்டுமே பொட்டை குட்டி இல்ல, ரெண்டு புள்ளண்ணா. இது கிடா இது கிடா. ஆமா, ஆமா. சரி சரி. என்ன ரேட்டுமா வருது? ஆனா 4500 சொல்லல. 4500. ஆனா இது மதுரை லைன் தானா? மதுரை லைனா? ஆமா. சரி சரி. ஃபைனல் என்ன ரேட்னா கொடுப்பீங்க? ஃபைனல் 4 ரூபா கொடுப்பேன். நான் எனக்கு 4500 சொல்லுவேன். 4 ரூபா ஃபைனல் முடியும். ஆமாண்ணா. எத்தனை நாள் இருக்கு குட்டி? ஆனா இது 1 மாசம் ஆகும்ல. 1 மாசமான குட்டி. ஆமா, ஓகே ஓகே ஓகே. ஃபைனல் 4 ரூபா. ஆமாண்ணா. சரி, ஓகே. அடுத்துமா அப்படியே இன்னொரு டைம் சொல்லுங்க. ஓகே, எத்தனை நாள் குட்டின்னு சொன்னீங்க? 1 மாசம் குட்டினா. ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா. 1 மாசம் குட்டி. ஆமாண்ணா. இதுல 3 குட்டி இருந்துச்சு. 3 குட்டி இருந்துச்சு. ஆமா, ஒரு குட்டி கொடுத்துருந்தோம். இதுவும் ஜோடி தான். ஆமா, ஆமா. நல்லா நீட்டு பக்கம் வர நீட்டு பக்கம் தானே வரும். ஓகே, அப்படியே சைட்ல திருப்புங்க. ஓகே ஓகே. நல்லா கால் ஊக்கமா இருக்கு. கால் ஊக்கமா. எத்தனை நாள் குட்டி அது? ஆனா இது 1.5 மாசம் ஆகும்ல. 1.5 மாசம் குட்டி. ஓகே ஓகே. மேச்சல் பக்கத்துல இருக்கு. மேச்சல் பக்கம் ஒரு 10 நாள் பால் போடணும். ஒரு 10 நாளுக்கு முன்னாடி பால் போடணும். சரி, என்ன ரேட் வரும்னா? ஆனா இது ரேட்டு 6500 சொல்லலாம். 6500. ஆமாண்ணா. 6 ரூபாய் கொடுத்துடலாம். 200 250 ரூபாய் கம்மி பண்ணலாம்ண்ணா. ஓகே ஓகே. இப்ப என்ன ரேட் வரைக்கும் கேட்டிருக்காங்க? ஆனா இது 5 ரூபாய்க்கு கேட்டிருக்காங்க. தனியாக கேட்டாங்கன்னா ஒட்டுக்கா கேட்டாங்க. ஒட்டுக்கா தான் கேட்கறாங்க. ஒரு ஆட்டு குட்டின்னு சொல்லி சேர்த்துக்கலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். நீங்க என்ன ரேட்டு கொடுக்கலாம்? நான் 6 ரூபாய் கொடுத்துருவேன். 6 ரூபாய். இது வந்து சேலம் கருப்பு. சேலம் கருப்பு அதிகமா ரெகுலரா கூட அதிகமா கிடைக்கும்ல. சரி, சேலம் கருப்பு என்ன புக்கிங் போடணுமா? இல்ல, புக்கிங் போட்டீங்கன்னா கிடைக்கும். அந்த குட்டியை வச்சிருப்பேன். இல்லாட்டி நான் கொடுத்துருவேன். ஓகே ஓகே. இப்ப ஆமாண்ணா, புக்கிங் பண்ணி தான். ஆமாண்ணா, புக்கிங் பண்ணிக்கிறேன். ஃபோன் பண்ணி சொன்னா போதும். ஓகே, நான் அப்படியே இன்னொரு டைம் உங்க ஃபோன் நம்பர் சொல்லிருங்க. 90 92 92 110 110 728. 728. ஓகே ஓகே. அப்படியே வேற குடி தான் காட்டுங்க. ஆமா ஆமாண்ணா, திருநெல்வேலி சைடு இருக்குதுண்ணா. ஆமாண்ணா. என்ன ரேட்டுமா? ஆமா, 2700 சொல்லலாம். 2500 கொடுத்துடலாம்ண்ணா. ஆமாண்ணா. கோழிக்காடு இருக்கிற கடை எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா பெரிய கடாய். ஆமா, பெரிய கடாய் ஹைட்டா வரும். நல்லா ஆக்ரோஷமா இருக்கும். ஆமாண்ணா. இது வந்து ஃபைனல் என்ன ரேட்னா கொடுப்பீங்க? ஆனா 2500. அது கம்மி இல்ல. 100 கம்மி பண்ணிக்கலாம்ண்ணா. அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஆமாண்ணா. இது வந்து எத்தனை நாள் குட்டிமா? ஆனா இது போட்டு ஒரு 20 நாள் ஆகும்ண்ணா. 20 நாள் இருக்கு. ஆமாண்ணா. ஜாலிங்களாம்ண்ணா. ஆனா இது மதுரை கடை. மதுரை கடை எந்த சைடுல திருப்பி? கொடியாறு எட்டாயிரம் எத்தனை குட்டினா? ஆனா இது 20 நாள் குட்டி. 20 நாள் குட்டி. என்ன ரேட் வருங்க? 2500 சொன்னேன். சரி, மேட்ச் வரைக்கும் எப்படியும் 1 மாசம் ஆயிருக்கும். ஆனா 1 மாசம் ஆகும்ல. 1 மாசம் ஆகும். ஓகே ஓகே. சரி, எத்தனை நாள் குட்டி? 20 நாள் குட்டினா தொப்புல ஒழுங்கல. ஆமாண்ணா. சரி, ஃபைனல் ரேட் கொடுங்க. ஃபைனல் ரேட் நான் கேட்கறத விட ஃபைனல் இந்த ரேட் 200 ரூபாய் கொடுத்துருவேன். 2200 ரூபாய் கொடுத்துறேன் இருக்காரு. மதுரை கடாய், சண்டை கடாய் மாதிரி. ஆமா, ஓகே ஓகே ஓகே. கம்மி ஆகாது. அதுக்கு 100 200 கம்மி பண்ணிக்கலாம். வந்தீங்க நேர்ல வந்து பிக்சட் ரேட்டே இல்ல. நம்ம சொல்ற ரேட் எல்லாம் அது பிக்சட் ரேட் வச்சோம்னா அது வைக்க முடியாதுண்ணா. ஓகே ஓகே. வந்தீங்கன்னா நேர்ல வந்தீங்கன்னா 100 200 கம்மி பண்ணிக்கலாம். சரி,
அதுக்குன்னு ஒரேடியா கீழே கேட்கலாம் இல்ல. ஓகே ஓகே ஓகே. பாத்தீங்கன்னா தலைச்சேரி குட்டி மோளக்கடாய். ஆமா மூட்டு குட்டினா. மூட்டு குட்டியா? ஆமாண்ணா ஆமாண்ணா. இது எத்தனை நாளான குட்டிமா? ஆனா இது போட்டு 1.5 மாசம் இருக்குங்களா? 1.5 மாசமான குட்டி. ஆமா ரேட்டுமா வருது? ஆனா 3000 ஆமா 3200 கொடுத்துடலாம்ண்ணா. 3200 ஆமாண்ணா 300 தள்ளியா கொடுத்துடலாம். மேய்ச்சல் தரோம். ஆனா மேய்ச்சல் தரோம் காட்டுங்கண்ணா. பால் தரணும்ண்ணா தேவைண்ணா. ஆமா ஆமா விட்டுலாம்ண்ணா. இதுலயே வந்து கடா குட்டி வாங்கினா என்ன ரேட் வரும்? ஆனா 4500 வரும்ண்ணா. 4500. ஆமாண்ணா. சரி ஓகேண்ணா அப்படியே அடுத்து பாருங்க. அதுல இந்த தலைச்சேரி கடாய் எடுங்க. தலைச்சேரி கடாய் அதான் 4500 சொன்னீங்க. அப்படி இப்படி திருப்பதி சைட்ல இப்படித்தான் பார்த்தா நல்லா இருக்கு. தலைச்சேரி கடாய். ஆமாண்ணா. சரி கொஞ்சம் பெருவிட்டா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெருவிட்டா ஆகுங்களா கடாய்? இல்ல பெருவிட்டா ஆகுங்களா? ஓகே. எத்தனை நாள் கடாய்ங்க? ஆனா 1.5 மாசம் குட்டினா. மேய்ச்சல் பண்ணி ஓகே ஓகே. சரி என்ன ரேட் வருவீங்க? ஆனா 4500 சொன்னேன். 4500 400 கொடுத்துடலாம்னா ஒரு 500. எந்த குட்டியா இருந்தாலும் இல்ல சின்ன குட்டிக்கு 500 குட்டியில 200 சொல்லி அதுல அதை சொல்லுங்க. பெரிய குட்டியா இருந்தா 500. ஆமாண்ணா 200 ஓகே ஓகே. சரி ஃபைனல் விலைங்க? அதான் 4 ரூபாண்ணா. ஒரு 4 ரூபாய் கீழே ஆகுமா? 4 ரூபாய் கீழே ஆகும்ண்ணா. ஆகும். பேசுனா ஆகுமா? பேசுனா 100-200 கம்மி பண்ணிக்கலாம் அவ்வளவுதான். ஓகேண்ணா ஓகே ஓகேண்ணா ஓகே ஓகேண்ணா. ஆமா இதெல்லாம் மேய்ச்சல் தரோம்ண்ணா. ஆமாண்ணா 8 வரும்ண்ணா. ஆமாண்ணா. ஆனா ஒவ்வொன்னு 4500 ஜோடி 9 ரூபா சொல்லலாம். 9000. கடாயும் மூட்டு குட்டியும் இருக்குண்ணா. ஓகே ஓகே. ஆமா 2 மாசத்து குட்டினா அதெல்லாம். ஆமாண்ணா 9 ரூபா சொல்லுங்க ஜோடி. ஆமா பேசினா அஞ்சு தரலாம். ஆனா 3 ஜோடி இருக்குண்ணா. ஆமாண்ணா 3 ஆனா அனுசரிச்சு வந்து நேற்று நேரில் வந்து அனுசரிச்சு வாங்கிக்கலாம்ண்ணா. ஆமாண்ணா ஓகே. சரி இது ஃபைனலா என்ன ரேட் பண்ணலாம்? அதான் ஜோடி 9 ரூபா சொன்னேன். 9 ரூபா 8000 கொடுத்துடலாம். 3 ஜோடி நீங்க 3 ஜோடினே சொல்லுங்க. ஒரு குட்டி எடுத்துக்கலாம். வாரம் வாரம் இந்த மாதிரி கடை அதிகமா கொண்டு வந்துருக்கீங்க. இப்படி நம்ம பதிவு பார்த்து உங்களுக்கு சொல்லுங்க எடுத்துட்டு போறாங்க. சரி சரி நம்ம பதிவு பார்த்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி கிடைக்கும்? நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கா? இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிட்டீங்க. ஓகே. அதிகமா எந்த லாண்ட் இருந்து நம்ம கிட்ட வந்து குட்டி வாங்கிருக்காங்க? சென்னையில இருந்து வர்றாங்க. சென்னையில இருந்து தஞ்சாவூர் சென்னையில இருந்து வர்றாங்க. எந்த மாதிரி அதிகமா குட்டி வாங்குறாங்க? மேய்ச்சல் தரதும் பால் தரத்துலயும் வாங்குறவங்க இருக்காங்க. அந்த குட்டி இல்லைங்க அது கொடியாடு சேலம் கருப்பு வாங்குறாங்க. சேலம் கருப்பு கொடியாடு. ஆமா அதிகமா கிடைக்கும். சரி அப்படியே உங்க போன் நம்பர் 2 டைம் சொல்லுங்க. 2 நம்பர் இருந்தாலும் கொடுத்துருங்க. 90 90 92 90 92 92 110 110 728 728. இன்னொரு நம்பர் இருக்குண்ணா. 97 97 51 51 97 97 47 47. இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். எந்த ஊர்ல இருந்து வரீங்கன்னு சொல்லிருங்க. திண்டுக்கல் பக்கத்துல இருந்து ஐயலூர்ல இருந்து வரணும். ஐயலூர் எந்தெந்த சந்தைகளுக்கு எல்லாம் போவீங்க? திங்கக்கிழமை கொண்டு வரணும். செவ்வாய்க்கிழமை மதுரை பக்கம் ஓடிப்பட்டலாம். ஓகேங்க. வெள்ளிக்கிழமை லீவு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை தான். ஓகே ஓகே. வெள்ளிக்கிழமை கடல் பக்கம் பாளையம் காலையில. ஓகே ஓகே. சாயங்காலம் இங்க வெள்ளவெளி பக்கம் முத்தூர்லாம். முத்தூர் ஓகே. ஒரு நாள் தானா? ஆமா ஒரு நாள் தான். சனிக்கிழமை நறுக்கில் பட்டினா ஃபுல் டைம் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி போயிட்டு இருக்கு? பரவாயில்ல. ஓகே ஓகே. ஞாயிற்றுக்கிழமை பரமத்தி வேலூர் தான். பரமத்தி வேலூர் ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துடுறீங்க. ஓகே அனுசரிச்சு வந்துட்டு இருக்கேன். அதான் நாங்க ரெகுலரா எப்பவுமே சொல்றேன். நம்ம பதிவு பாட்டு வரவங்க கொஞ்சம் அனுசரிச்சு கொடுங்க. ஓகே ஓகே. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி.